ரிஷி ரிஷி வந்து நான் இப்போ டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழ் எடுத்தோம்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனந்த் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படிதான் இப்போ நான் வந்து சனந்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படிதான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷி பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமோ ஃபெல்ட் ஒரு சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப் ஒன்று இருக்கு ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பெர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறைய விஜய் சேதுபதி கூட இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபிலிம் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25th என் படம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டார் படமா ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். ஸோ ரிஷி வச்சு பண்றது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்க ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமா தான் இந்த படம் பார்க்க போனேன் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஆரம்பிச்சாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்றான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னான். எப்படி அதுக்குள்ள முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சார் படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்துல நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலா சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனா காமெடியில வந்து ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனா வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபிலிம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனா இருக்கும். அதாவது வந்து அது ஸ்கிரீன் பிளேல இருந்தே அந்த காமெடி வரணும், இல்லைன்னா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபிலிம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் காஸ்டட், அதாவது அவ்வளோ ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதா இருக்கட்டும், ஸ்டேஜிங்கா இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்னு சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலா எவ்ரிதிங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் த டயலாக்ஸ்மே ரொம்ப சூப்பரா, நிறைய இடங்கள்ல பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசா நடிச்சவங்க தான் என்னை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறைய அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியா நடிச்சவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலயும் ஒரு பூசாரியா ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கு, இந்த நடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் பெர்ஃபார்மன்சஸ். அண்ட் இந்த படத்துலயும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ்.
அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது அன்னைக்கு ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது அவன் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்யூன், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அந்த ஒரு ஆக்டரா அந்த ஆர்ட் மேல, சினிமா மேல பயங்கர பேஷனேட்டா ஜென்யூனா இருக்கிறவர் தான் கண்டிப்பா டெஃபினட்டா அவன் பெருசா வருவான். அண்ட் முதராத்திரி தவிர வந்து சொன்ன மாதிரி this is going to give the entire team all its credits, and it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸ்ல யாரையும் மிஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தொத்து ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலா இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ள வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஒரு லவ் ட்ராக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ it didn't look like a very like a first timer பண்ற மாதிரி இல்ல. You're actually I'm become a very good fan of your writing. Okay, all the very best whole team. And Rishi, super.